ஹாய். இப்போ இன்னத்த வீடியோ நான் இருக்கிறேங்க. நிறைய காக்கா இருக்குது. நிறையன்னா எவ்வளோன்னு எண்ண முடியாது, நிறைய இருக்குது. அது இப்போ டைம் 5 மணி, கரெக்டாக 5 மணி ஆச்சு. இப்போ நான் வெளியே இறங்கும் போது ஒரு 6 மணி கரெக்டாக, ஆனால் 5:50 6 மணி ஆகும்போது அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க வீடுங்கிறது எல்லாமே மரம் செடி கொடிக்கு தான். சரியா? அந்த வீடியோ அன்றைக்கி பார்க்கலாம். சரியா? இப்போ இன்றைக்கி காக்கா. ஓகே, இக்காக்கா கிடையாது. காக்கா என்ன மலப்புறம் காக்கா கிடையாது. இது கருப்பு காக்கா. ஓகேவா? காக்கா சவுண்டு கேட்குதா? இப்போ கம்மி. 6 மணி ஆகும்போது பார்த்துங்க சவுண்டு எவ்வளோ இருக்குன்னு. இந்த வாழை மரத்தில், அந்த மாதிரி இந்த தென்னை மரத்தில், இந்த மரத்தில் எல்லாம் இருக்கும். இந்த தென்னை மரத்தில் இருக்கும். அதோ அங்கே காணுது, அந்த தென்னை மரத்தில் இருக்கும். இந்த மரத்துலேயும் இருக்கும். இந்த மரத்துலேயும் இருக்கும். அப்படி அந்த மரத்துலேயும் இருக்கும். இங்கே பூரா காண்ற மரத்துலேயும் இருக்கும். ஓகேவா? காமிச்சு தரேன், அப்புறமா பார்த்துங்க. எல்லா மரத்துலேயும் இருக்கும். என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தென்னை மரமாக இருக்குது. இதுலையெல்லாம் வந்து நிற்கும். அந்த கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்லேயும் வந்து நிற்கும். நிறைய ஒருபாடு சவுண்டு, ரொம்ப சவுண்டாக இருக்கும். இப்போ ஏதாச்சும் சவுண்டு கேட்குதா? அமைதியாக இருக்குது தானே. இந்த அமைதி ஒரு 5:45 முடியுது. பின்ன வெறும் சவுண்டு தான். அவங்களோட பாஷையில் நானும் நீ இந்த இடத்துல நேற்றுக்கு நானாக்கு இருந்தேன், நீ அங்கிருந்து போ, நானாக்கு இங்கிருந்தேன்னு 2 பேரும் சண்டையாகிறது. அந்த மாதிரி இன்னைக்கு நீ இங்கே புதுசாக வந்திருக்கிற, நீ எந்த ஊருக்கார, அப்படி இப்படின்னாலும் கேட்டு சண்டையாகிறது. வெறும் சண்டையும் இதெல்லாம் தான் இருக்கும் அவங்க தமிழில். என்னன்னே புரியாது. வெறும் கான்னு தான் சண்டையாகுவாங்க. அது ஒரே சவுண்டோட முடியும். நம்ம சண்டை போடுறது அப்படி இல்லை. யாரையெல்லாம் கூப்பிட்டு சண்டையை போடுவோம். இது அப்படி இல்லை. அவங்க தமிழில் கா எழுதி சண்டை போடுவாங்க. இந்த பயங்கர சவுண்டாக இருக்கும். இன்னைக்கு அது பார்க்கலாம். 5:50 முடிஞ்சது. இப்போ போய் பார்க்கலாமா வந்திருக்குமான்னு? வர்ற டைம் தான். இல்லை ஓடி விளையாடுறாங்க. இல்லை வர்றாங்க. நிறைய இருக்குது. எண்ணெல்லாம் முடியாது. தென்னை மரத்தில் பாருங்க, எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிற காயிட்டில் இப்போ தான் வர்றாங்க எல்லாரும். பாருங்களா, இல்லை வாங்க மெதுவாக வந்து எல்லாம் உட்காருங்கோ. லைனாக வந்து உட்காருங்கோ, சண்டை போடாமல்.
சவுண்டு பார்த்தீங்களா? இவங்களோட சவுண்டு தான் உண்டாகும் மேக்ஸிமம். சண்டையாகுவாங்க நிற்கிற இடத்துல, நானு நீ சொல்லிட்டு. இந்த மரத்துக்கு மேலே பார்த்தீங்களா? எல்லாம் வர்றாங்க மெதுவாக வந்து இருக்குவாங்க எல்லோரும். அவங்களுக்கு டைம் 6 மணிக்கு மேலே எல்லாம் இங்கே உட்காரணும். இதில் எல்லாம் காக்கா உண்டு. அதில் எல்லாம் காக்கா உண்டு. தென்னை மரத்துலேயும் உண்டு. எவ்வளோ உண்டுன்னு எண்ணவே முடியாது, அவ்வளோ குண்டும். ஆனால் டைம் அவங்கள்ட்ட கரெக்டாக இருக்கும். காலையில் 6 மணிக்கு போயாச்சுன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடுவாங்க. அது கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் டைம் வைக்காது. மொத்த சவுண்டு தான் உண்டாகும் காக்கா வருது. அவ்வளோ காக்கா உண்டு, எண்ணவே முடியாது. ஆனால் அவங்க சண்டையாகிட்டே இருப்பாங்க, நானு நீன்னு. சும்மா நிற்கவே மாட்டாங்க, சண்டையாகிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்க மாட்டாங்க. அப்போது இன்னத்த வீடியோ இவ்வளோ தான். மறுபடி நாளைக்கு பார்க்கலாம். அப்போ எப்பொழுதும் சொல்கிற மாதிரி இருக்கும், ஷேரு, சப்பு, பெல் பட்டன் அமுத்தணும், அப்புறம் லைக் பண்ணணும், கமெண்டு எழுதி. ஓகே, அவ்வளோதானே. பார்த்தீங்களா, அவங்க சண்டை போடுறதா இருந்தாலும் ஒரே வாக்கு தான், கான்னு மட்டும்தான். நம்ம சண்டை போடுறதா இருந்தாலும் இது இல்லாத பாஷையெல்லாம் அப்போ தான் உருவாகி வரும். அந்த மாதிரியெல்லாம் சண்டை போடுவோம். எந்த பாஷைன்னே தெரியாது, வாயில் வர்ற பாஷையெல்லாம் தான் சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அவங்க பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் ஒரே கா அவ்வளோதான். எவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க தெரியும் தானே. ஓகேவா? அப்புறம் நாளைக்கு இன்னொரு வீடியோ ஆகிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, அவங்க படுக்கிறது எங்கே, ஒரு கொம்பில், ஒரே கொம்பில் அப்படியே நின்று தான் தூங்குவாங்க. நம்ம படுக்கிறக்கோ ஒரு பெட்ரூம் வேணும், ஒரு கட்டில் வேணும், நல்ல ஒரு பெட்டு வேணும். சிலவங்களுக்கு படுக்க முடியாதவங்களுக்கு தலையில் ஒரு தலைவாணி, காலில் ஒரு தலைவாணி, அப்புறம் இந்த சைடு ஒரு தலைவாணி, இந்த சைடு ஒரு தலைவாணி.
எவ்வளோ பாடு. அது கமுந்தா படுக்கம் வராது, தூக்கம் வராது, நின்றா தூக்கம் வராது, சைடு கொடுத்தா தூக்கம் வராது, மாத்திரை போட்டு தூங்குவோம். இப்படியெல்லாம் தான் அவங்க வாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு வருவாங்க, காலையில் 7 மணிக்கு போயிடுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே கொம்பில் நின்று தூங்கிருப்பாரு. மழையா வெயிலா மஞ்சா ஒன்று காற்றா ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. இதே தான் சுகம் அவங்களுக்கு. நம்ம அப்படியா